இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்து கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள். பொதுவாக நம்ம கிராமப்புறத்தில் கால்நடைகள் சரி, மற்ற ஆடு மாடு வளர்ப்புலையும் சரி, கோழி வளர்ப்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு. ஏன்னா இப்போ நம்ம கிராமப்புறத்தில் எல்லார் வீட்லேயும் இப்போ கோழி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டைக்காகவும் நாட்டுக்கோழி இறைச்சிக்காகவும் நம்ம முக்கியமாக பயன்படுத்தியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சந்தையிலேயே பெருசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மற்ற பிராய்லர் காட்டிலும் நாட்டுக்கோழி வளர்ப்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூடுதல் லாபமும் கொடுக்கறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழியில் என்னென்ன நம்மளுக்கு நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சின்ன இடம் வசதி இருந்தாலே போதும், நம்ம அதில் நாட்டுக்கோழி நம்ம ஈஸியாக வளர்த்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை. நம்ம ஆள் கம்மியாக இருக்காங்கன்ட்டு நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம ஆள் கம்மியாக இருந்தாலுமே நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல நீங்கள் ஒரு சின்ன கூண்லேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு ரூம்லேயோ நீங்கள் அந்த கோழி வச்சு வளர்த்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, இடர்பாடுகள் இருக்குது. அது என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குறைந்த முட்டை தான் உங்களுக்கு இடும். இப்போ நாட்டுக்கோழி பொறுத்தளவுக்கு நம்ம கறிக்கு பயன்படுத்துறதால முட்டை உற்பத்தி கம்மியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீவன செலவும் கூடுதலாக இருக்கும். அப்படின்றப்போ நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் தீவன பராமரிப்பு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி இனங்கள் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முட்டைக்கும் தனியாக இருக்குது, நம்ம இறைச்சிக்கும் தனியாக இருக்குது. இப்போ முட்டைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரிராஜா, வனராஜா, சோனாலி இது போன்ற நம்ம முட்டைக்காக பயன்படுத்துறது. இறைச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசீல், சிறுவடை, பெருவடை, அப்புறம் கருங்கோழி இதெல்லாம் நம்ம இறைச்சிக்காக பயன்படுத்துறது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரூர் மாவட்டத்தில் புதிதாக நம்ம புறக்கடை கோழி மற்றும் மேம்பாட்டு மையம் கரூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு முட்டைக்கும் கறிக்கும் ஒரு நல்ல தரமான கோழி குஞ்சு இல்லை உங்களுக்கு முட்டையும் தேவைன்னா நம்ம கோழி ஆராய்ச்சி நிலையம் மாதாவரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் மக்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் மாவட்டத்தில் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் ஒரு நாள் கோழி குஞ்சும் ஒரு மாத கோழி குஞ்சும் நம்ம விற்பனைக்கு கொடுத்துட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோனாலியும் கொடுத்துட்ருக்கோம், அசில் கிராஸும் நம்ம இப்போ உற்பத்தி பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கோழி குஞ்சு வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கிய பங்கு தீவன மேலாண்மை. நான் ஏற்கனவே சொன்ன தீவன செலவு கூடுதலாக இருக்கும். அப்போ தீவனம் முக்கியமாக நம்ம எதுக்கு தரோம் பார்த்தீங்கன்னா அதோட உடல் உழைப்புக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா முட்டை உற்பத்திக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கறி உற்பத்திக்கும். அப்படின்றப்போ நம்ம முட்டை உற்பத்திக்கு தனியாக நம்ம கோழி தீவனம் கொடுக்கணும். இன்னொன்று கறிக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி கோழி தீவனம் கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு, அப்புறம் உங்களுக்கு வளரும் பருவம், அப்புறம் உங்களுக்கு ஃபினிஷர்னு சொல்லுவாங்க. அது நம்ம மார்க்கெட்டுக்கு போகிற சைஸு. அப்படின்றப்போ நம்ம இப்போ ஒன்ஸ் நம்ம கோழி குஞ்சு வாங்கிட்டோம், இப்போ ஒரு நாள் கோழி குஞ்சு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது நம்ம ப்ரூடிங் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். நம்ம பண்ணையில் அதுக்கு நம்ம தேவையான வெப்பம் கொடுத்துட்டு லைட்டு கொடுக்கணும். அப்போ அந்த வெப்பம் கொடுக்கும்போது என்னென்னா அதுக்கான சூழ்நிலை வளர்ந்துட்டு உங்களுக்கு அந்த அதுக்கான உடல் எடையை உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்படின்றப்போ அந்த லைட்டு கொடுக்குறது ரொம்ப முக்கியம். அந்த லைட் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சுக்கு 1 வாட்ஸுன்ற கணக்கில் நீங்கள் அதுக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தேவையான வெப்பம் எல்லாமே கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வளர்ச்சி எந்த பாதிப்பும் அடையாது. அப்படின்றப்போ அது உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும். இப்போ பனிக்காலம் இருக்குன்னா நீங்கள் அது நாள் கூட்டிங்கும் செஞ்சுக்கலாம். இல்லை வெயில் காலம் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு நாளோட எண்ணிக்கையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீவனம் நீங்கள் ப்ரீ ஸ்டார்டர் இல்லை ஃபினிஷர் இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக ரகம் இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் பிறந்த ஒரு நாள் கோழி குஞ்சிலேருந்து 20 நாள் வரைக்கும் நீங்கள் ப்ரீ ஸ்டார்டர்னு நம்ம கொடுக்கணும். அப்புறம் 20 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் ஸ்டார்டர், அப்புறம் 50 நாள்லேருந்து உங்களுக்கு 80 நாள் வரைக்கும் உங்களுக்கு க்ரோயர், அப்புறம் 80 நாளுக்கு மேலே நீங்கள் ஃபினிஷர். இது நம்ம முக்கியமாக நம்ம தீவனம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தாகணும். இது நம்ம மார்க்கெட்டில் உங்களுக்கு எல்லா கம்பெனியிலும் உங்களுக்கு தீவனம் கிடைச்சிட்ருக்கு. இன்னும் நீங்கள் வீட்டிலே நீங்கள் அரைச்சி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியம் உங்களுக்கு தானியம் கிடைக்கணும். அப்போ அதில் உங்களுக்கு முக்கியம் உங்களுக்கு மக்காச்சோளம், சோளம், கம்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா மட்டுமே நீங்கள் அதுக்கு கோழிக்கு நீங்கள் தீவனமாக பயன்படுத்தினா உங்களுக்கு அது செலவும் உங்களுக்கு கம்மியாகும். கோழியில் உங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் மேலாண்மை. ஏன்னா பெரும்பாலும் கோழி இப்போ வளர்க்குறதுக்கு ஏன் பயப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோய் இறந்து போயிடும், எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குன்றதால மக்கள் ஒரு அச்சத்தில் இருப்பாங்க. அப்படின்றப்போ அந்த கோழிக்கு நீங்கள் நோய் வராமல் பார்க்கணுன்னா
முதல்ல வந்து உங்களுக்கு தடுப்பூசி போடணும். தடுப்பூசி வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து இப்போ பிறந்த கோழி குஞ்சிலே வந்து முத நாளே தடுப்பூசி போடணும். அது பேர் வந்து மேரக்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தடுப்பூசி இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேரக்ஸ் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், லசோட்டா எப்ஸ்டெயின் ஒரு தடுப்பூசி இருக்குது, அது போடணும். அப்புறம் 14வது நாள் வந்து உங்களுக்கு வந்து ஐபிடின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. அப்புறம் வந்து உங்களுக்கு 28வது நாள் வந்து அதே வந்து உங்களுக்கு லசோட்டா ஆர்ஸ்டெயின் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு 4 தடுப்பூசி நீங்கள் போட்டால் மட்டும்தான் வந்து பிற்காலத்தில் வர நோயை வந்து நீங்கள் வந்து முக்கியமாக வந்து அதை பராமரிக்க முடியும். உங்களுடைய இழப்பு வந்து நீங்கள் வந்து குறைக்க முடியும். அப்படின்றப்போ தடுப்பூசி வந்து கோழி வளர்ப்பில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ அடுத்து நீங்கள் நோய் பற்றி பச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொட்டகை மேலாண்மை. இப்போ வந்து முக்கியமாக வந்து நம்ம நாட்டுக்கோழினா வந்து வெளியிலே விட்டு வளர்ப்பாங்க அப்படின்ற ஒரு பின்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான இடம் வந்து கொடுக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு கூண்டில் வச்சு வளர்க்கலாம், இல்லை நீங்கள் இதுமாதிரி ஒரு ஷெட்டில் வச்சு வளர்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேர் பஞ்சாரத்தில் போட்டு அடைப்பாங்க. அப்படின்றப்போ உங்கள் இடத்துக்கு தகுந்தாற் போல் வந்து நீங்கள் வந்து அந்த வளர்ப்பு முறையை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் வந்து மற்ற விலங்குகிட்டேருந்து காப்பாற்ற முடியும். சில டைம் என்ன பண்ணால் நாய் பிடிச்சிட்டு போகும், இன்னொன்று கீரி புள்ள பிரச்சனை இருக்கும். அப்படின்றப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இப்போ அதுக்கு வந்து ஒரு கொட்டகை அமைச்சு கொடுத்தா மட்டும்தான் வந்து நீங்கள் அதை வந்து பாதுகாத்து நல்ல முறையில் வந்து பராமரிக்க முடியும். இன்னொன்று வந்து உங்களுக்கு சின்ன கோழி குஞ்சில் வந்து முக்கியமாக என்னென்ன நோய் வரும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈக்கோலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வச்சுக்கிற குடிக்கிற தண்ணியிலேருந்து பரவலாம், நம்ம வந்து தீவனத்துலேருந்து பரவலாம். அப்படின்றப்போ நம்ம குடி தண்ணி வைக்கும்போது என்னென்னா பிறந்த கோழி குஞ்சிலேருந்து ஒரு வாரத்துக்கு வந்து தண்ணி வந்து நல்லா சுட வச்சு அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் அது கூட வந்து நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இழப்பு வந்து நீங்கள் வந்து தடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெரிய கோழி, இப்போ தாய் கோழிக்கெலாம் என்ன நோய் அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சல், இந்த அம்மை நோய், இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய வந்து உங்களுக்கு கோழியில் வந்து வர பிரதானமான நோயாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து உயிரிழப்பு அதிகமாக வரும். ஏன்னா வெள்ளை கழிச்சல் வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டாலுமே உங்களுக்கு சுற்றிக்கிற இடம் வந்து நீங்கள் வந்து நல்லா பராமரிக்கலை அப்படின்னா வந்து அதில் இருக்கிற கிருமி வந்து உங்களுக்கு அந்த வெள்ளைக்கழிச்சல் நோயை வந்து உண்டாக்கும். அப்படின்றப்போ ஏதாவது ஒரு கோழியில் வெள்ளைக்கழிச்சல் நோய் இருக்குது அப்படின்னா வந்து முதல்ல தனிமைப்படுத்தணும். நிறைய பேர் வந்து தனிமைப்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்க, மற்ற கோழிகளை விட்டுருவாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அது நோய் பரவறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த நோய் மேலாண்மை வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி பராமரிக்கணும். பனிக்காலன்றப்போ நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து அதிகமாக அந்த சில்னஸ் வருது. அப்படின்றப்போ அதை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஷெட்டு சுற்றிலையும் வந்து ஒரு மறைப்பான நீங்கள் வந்து இந்தமாரி ஒரு ஷீட்டு கட்டலாம். இப்போ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் இருக்கும், அந்தமாரி ஷீட்டு நீங்கள் கட்டிக்கலாம். அதை வந்து உங்களுக்கு வெப்பத்தை வந்து உள்ளே வச்சுருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூடுதலாக நீங்கள் வந்து லைட்டு கொடுக்கலாம். நீங்கள் வந்து டியூப் லைட்டோ இல்லை வந்து குண்டு பல்போ, அது வந்து நீங்கள் கோழி எண்ணிக்கை ஏற்றுக்க மாரி அதை நீங்கள் கொடுக்கும்போது என்னென்னா அதுக்கு வெப்பம் வந்து அதிகமாக கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குளிரால் வந்து வர நோயையும் கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று பார்த்தா ஈரப்பதம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ வெளியில் வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈரப்பதத்தையும் வந்து உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில், இப்போ வெயில் காலம் பார்த்தீங்கன்னா கோழி வந்து வெயிலே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. அதுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வெயில் கூடுது, இல்லை அது வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது உடம்புலனா வந்து இறக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ அந்த வெயில் காலத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு நிழல் பாங்கான இடத்துல நீங்கள் வந்து மேய்ச்சல் விடலாம். இல்லை வந்து சுற்றி வந்து நீங்கள் வந்து ஷெட்டு சுற்றி நீங்கள் மரம் நடலாம். அப்படின்றப்போ அந்த குளிர்ந்த காற்று வந்து உள்ளே வரும். அப்படி வரும்போது வந்து உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற வெப்பம் வந்து கூடுதலை வந்து உங்களுக்கு குறைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோயோட தாக்கமும் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இப்போது நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குது, இன்னும் நல்லது இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் வந்து அதுக்கு வந்து சரிவர நீங்கள் வந்து தடுப்பூசி போடுறதோ இல்லை தீவனத்தை வந்து நீங்கள் சரியாக கொடுத்தாலுமே அப்புறம் வந்து நல்ல பராமரிப்பு முறை அப்படின்றப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து நாட்டுக்கோழிலேருந்து நல்ல லாபம் பெற முடியும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ புதிதாக வந்து பண்ணை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. ஏன்னா வந்து மற்ற தொழில் அந்த வருமானம் கிடைக்கல அப்படின்றப்போ கூடுதலாக வந்து அவங்க வந்து ஒரு வருமானம் வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுக்கும்போது என்னென்னா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. அதனால் வந்து கோழி வளர்ப்பு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அது ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பு வந்து உங்களுக்கு வந்து செலவு கம்மி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் வந்து கூடுதலாக கிடைக்கும். அப்படின்றப்போ புதிதாக பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து முதல்ல அவங்க பயிற்சி எடுத்துக்கணும், போதிய பயிற்சி வந்து எடுத்துக்கணும். அது வந்து நம்ம வேளாண் அறிவு மையத்தில் வந்து நம்ம வந்து ஒரு நாள் பயிற்சியாகவும் இல்லை வந்து ஒரு 3 நாள் பயிற்சி இல்லை ஒரு வாரம் பயிற்சி அந்தமாரி நம்ம வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து பயிற்சியை அவங்க வந்து எடுத்துக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற பண்ணையிலும் போய் அவங்க பார்க்கணும். ஏன்னா இப்போ அவங்க எந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க, அவங்க முட்டைக்காக பயன்படுத்த போகிறாங்களா இல்லை கறி உற்பத்திக்காக பயன்படுத்த போகிறாங்களா, அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரகம், என்ன மாரி இனம் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றப்போ அதுவும் வந்து அவங்க முக்கியமாக வந்து பார்த்துக்கணும். அப்படின்றப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லெவலில் நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ புதிதாக பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 50லேருந்து ஒரு 100 கோழி அவங்க ஆரம்பித்து அதில் எப்படி பராமரிக்கணும், எப்படி வந்து கோழியை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம சொல்லி கொடுக்குறது ஒன்று, இன்னொன்று பார்த்திங்கன்னா நடைமுறை வந்து வேறையாக இருக்கும். அப்படின்றப்போ நடைமுறையில் என்னென்ன சிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு தெளிவு பெற்றிருக்கணும். அப்படி பெற்றால் மட்டுமே வந்து அவங்க பெரிய லெவலில் அடுத்து பண்ண முடியும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் சரவணன் அவர்களை 06380440701 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.